எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி ஒன்றா பார்க்குறதுக்கு. எனக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை மீட் பண்ணி. நான் படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தடவை சந்திக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் அது முடியாமல் போச்சு. நான் வெளியூர்லேயே மாட்டிக்கிட்டோம் நாங்கள். அதனால் என்னென்னா சிங்கம் 1 சிங்கத்துக்கு அப்புறம் சிங்கம் 2ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது வந்து ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சிங்கம் ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து சூர்யா சார் எனக்கு இந்த படத்தை கொடுத்தாரு. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அண்டர் ப்ரொடக்ஷன் எண்ட்லேயே நம்ம அடுத்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதை இப்போ சொன்னார். சரின்னு ஓகே பண்ணிட்டோம். ஆனால் என்ன மாதிரி படம் பண்ணுறது, ஒரு படம் விட்டு பண்ணலான்னு சொல்லி என்ன மாதிரி படம் பண்ணலான்னு அப்போ நான் டிசைட் பண்ணல. நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போது சிங்கம் ரிலீஸ் ஆகி அதில் எண்டில் ஒரு சின்ன ஒரு எண்டு அடுத்த பார்ட்டுக்கு லீடு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அது எதனால் பண்ணதுன்னா சிங்கம் 2 அடுத்து பண்ணுன்றதுக்காக இல்லை, எப்போவுமே இன்னொரு செகண்ட் பார்ட்டுன்ற ஒரு ஸ்டோரி என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்போ அதை யூஸ் பண்ணலான்றது தெரியல, பட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு லீடு மாதிரி தான் சாமியில் கூட சாமியின் வேட்டை தொடரும்னு சொல்லி சும்மா ஒரு கார்டு மட்டும் போட்டிருப்பேன். அதே மாதிரி இதுலேயே விட்டுருந்தேன். அப்புறம் அப்படியே ஸ்கிரிப்ட் விஷயமா பேசிகிட்டே இருக்கும்போது இவர் சிங்கம் 2 எப்போ போய் ஆடியன்ஸ் கேட்குறாங்க, வெளியே போன மக்கள்லாம் கேட்குறாங்க, ரசிகர்கள் கேட்குறாங்கன்னு சொல்ல சிங்கம் 2ன்றது பெரிய டென்ஷனான விஷயமாச்சு. ஏன்னா அவர் காக்க ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட், சிங்கம் ஒரு போலீஸ் ஸ்கிரிப்டை ஃபுல் ஒரு வெற்றியை பார்த்துருக்காரு. நானும் சாமி சிங்கம் ரெண்டுத்தையும் 3வது ஒரு போலீஸ் ஸ்கிரிப்டுங்கிறது ரொம்ப சேலஞ்ச் ஆகிடுமே. 3வது ஒரு போலீஸாக உங்களை பார்க்கணும், இன்னொரு படத்தை ஒரு 3வது படமாக பார்க்கணும், 2 படத்தை கூட கம்பேர் பண்ணிடக்கூடாதுன்ற அந்த பயத்தில் அப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கதையை யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ்கிட்ட எப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னொரு கதை பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கம் 2 எப்படி ட்ராவல் பண்ணலாம், அது எப்படி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு அவுட்லைன் ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் அது கரெக்டாக இது வருன்ற நம்பிக்கை வந்துச்சு. அந்த அவுட்லைன் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த 2 போலீஸ் ஸ்கிரிப்ட், 2 காக்க 3த்துலேருந்து இது வேற ஒரு சிங்கமாக இருக்கும், வேற ஒரு போலீஸ் கதையாக இருக்கும்னு முடிவு வந்தோன்னா ஒரு நாள் நான் சொன்னேன், நம்ம சிங்கம் 2 பண்ணிடலாம், நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு. ஓகே ப்ரொசீட்னு சொன்னார். அதுலேருந்து யோசிச்சு கதையை ஸ்க்ரீன் பிளே பண்ண ஆரம்பித்தோம். சத்தியம் பண்ணி சொல்லலாம், இது வரைக்கும் எந்த படத்துக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் பிளேக்காக நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. நான் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய டீம் எல்லாருமே. ஏன்னா இந்த எல்லாருமே சிங்கத்து கூட தான் அதை கம்பேர் பண்ணுவாங்க. அந்த பயத்தில் நாங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஷூட்டிங் போகிறது இப்போ படம் பார்த்த அப்புறம் இல்லை, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் பிளே ஃபைனலைஸ் பண்ணி டைலாக் எழுதிட்டேன். அப்போவே எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இது சிங்கம் 2ன்னா இது யாருமே நாளைக்கு பார்த்துட்டு சிங்கம் 1 வெற்றி அடைஞ்சது அதுக்காக இவங்க எடுக்கலை, சிங்கம் 2ன்னு ஒரு கதை இருந்திருக்கு, அதை நம்பி தைரியமாக எடுத்திருக்காங்க, அந்த கண்டினியூஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அப்பவே வந்துருச்சு. அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ தைரியமாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடவும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதனால தான் எங்கள் ப்ரொடியூசரை நிறைய செலவு பண்ண வச்சேன். நான் நாடாக போய் இது வரைக்கும் நான் என்னோட படத்தில் ஒரு பாடலுக்காக வெளிநாடு போயிருப்பேன். இதில் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு 2 கண்ட்ரி 3 கண்ட்ரி போயிருக்கேன் நான். அந்த மாதிரி எல்லாம் பார்த்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கப்பல் வேணுன்றதுக்காகவே நான் சிங்கப்பூருக்கு தனியாக போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி இதை எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க நம்பிக்கையோடு அவங்கள செலவு பண்ண வச்சேன். நான் ப்ரொடியூசர் டைரக்டராகவே இருக்கணும்னு நினைக்கிறவன், செலவு பண்ணக்கூடாது, நிறையா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் தைரியமாக செலவு பண்ணுங்கன்னு அப்படி சொல்லலை. ஆனால் அதை மனசில் வச்சுட்டு அங்கே தான் பண்ணணும், இங்கே தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண ஒரு வார்த்தை கூட அவங்க என்னை தடுக்கவே இல்லை. நல்லா வரணுன்றதுல அவரும் சரி, சூர்யா சாரும் சரி, நல்லா வரணும், டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதும் கிடையாது. 6 மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடும். இது கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகிடுச்சு. 8 மாதம் கழிச்சு இப்போ இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுற பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு காரணமாக படம் நல்லா வரணுன்றதுக்காக நிறையா நாள் ஷூட் பண்ணோம், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக. இந்த படம் கடவுள் புண்ணியத்தில் இப்போ பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். சிங்கத்துக்காக நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரையும் மனசில் வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளே பண்ணுவோம், டைலாக் எழுதுவோம். டைலாக்கை விட ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது இந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்க, பெரியவங்களுக்கு என்ன இருக்குது, குழந்தைங்களுக்கு என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் ப்ரெஸ்ன்றவங்கள மைண்டில் வச்சுட்டு எழுதினேன். ஏன்னா எனக்கு சிங்கம் ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சாலும் அதை நிறைய பேர் நல்லா பாராட்டி இருந்தீங்க. அந்த கமர்ஷியல் படத்தை கூட இது கொஞ்சம் நியாயமாக இருக்குது,
இதில் வந்து கமர்ஷியலில் கூட ஒரு யதார்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் பாராட்டியிருந்தீங்க. அந்த பாராட்டை நம்ம மறுபடியும் வாங்கிடணும் எப்படியாகுன்றதுக்காக என்ன கமர்ஷியல் சீனாக இருந்தாலும் எண்டில் அது வந்து ஒரு யதார்த்தத்தோட பின்னணியில் நடக்கிற ஒரு ஆக்ஷனாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு விஷயம் அந்த அந்த யதார்த்தத்தை உள்ள நுழைச்சிருக்கு. அது உங்களை மனசில் வச்சுட்டு நான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாராட்டுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது இல்லாமல் என்னோட படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டைரக்டர், ஹீரோயின் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மொத்தமாக வந்து சீக்வல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு படத்தில் ஒரு புக்கில் படித்தேன் நான். அதே எனக்கே இதாக இருந்துச்சு. அது உண்மை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பிரகாஷ் ராஜ் சார் கேரக்டர் தவிர அத்தனை பேரும் எல்லாம், ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் எண்ட் ஆகிடுச்சு. அதனால் மற்ற அத்தனை பேரும் கடவுள் புண்ணியத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சௌக்கியமாக நல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து 3 வருஷம் ஆனாலும் வந்து அந்த கேரக்டர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த ஸ்டோரியும் அதே மாதிரி அமைஞ்சது. எல்லாரும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இதில் புதுசாக வந்து ஹன்சிகா வந்திருக்கிறாங்க. ஹன்சிகா அண்ட் சந்தானம். ஹன்சிகாவை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் இவ்வளோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து எடிட்டிங் டேபிளில் பார்த்தாச்சுன்னா எடிட்டர்ஸ் வந்து என்ன இப்படி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இந்த ரியாக்ஷனை கட் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சந்தானம் வந்து ஃபுல்லாக கலக்கியிருக்காரு. எனக்கு வந்து எப்போதுமே காமெடி வந்து ஒரு பார்ட்டாகவே இருக்கும். சந்தானத்துக்கு வந்து நிறைய படங்கள்ல அவர் பண்ணுறாரு, நல்லா அவருக்கு எல்லாமே சீனுக்குள்ளேயே போயிட்டு இருப்பாரு. நான் இந்த படத்தில் அவருக்கு தனியாக ஒரு 6-7 சீனு பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு கேரக்டராக உள்ளவே சூர்யா சார் கூட வந்தாலும் தனி சீனாக வந்து அவரை வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒவ்வொரு சீனும் நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னோட படத்தில் 30 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. 30 பேரே தனியாக என்னால் சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு வந்து மியூசிக் லான்ச் பண்ண போகிறோம். தேவ்ஸ்ரீ பிரசாத், நான் 4வது படம் பண்ணுறேன் அவர் கூட. இந்த 4வது படம் வந்து அதாவது எவ்வளோ இப்போ 1.5 வருஷமா அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். நான் அவ்வளோ எனக்கு டைம் பாஸுக்கு அவர் தான் அந்த லெவலுக்கு உட்காந்து டியூன்னா டியூன் அவ்வளோ டியூன் போட்டிருக்காரு. ஏன் அவ்வளோ டியூன் போட்டாருன்னா எல்லாமே நல்ல டியூன் தான். இதோட பெட்ரு டைம் இருந்துச்சு. அந்த டைமை யூஸ் பண்ணி இன்னொன்று ட்ரை பண்ணலாம். ஒரே டியூனுக்கு வந்து 2-3 பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி இவர் எல்லா ஊரையும் பார்த்துட்டாரு. என் கூட எல்லா ஷூட்டிங்கும் வந்திருக்கிறாரு. இவர் எல்லா ஊர்லயும் வந்து மூணாறுல ஷூட்டிங் நடந்தா அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு, குற்றாலத்தில் ஷூட்டிங் நடந்தா அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு, கேரளாவில் உட்காந்துட்டு இருப்பாரு, இல்லை கப்பலில் ஷூட்டிங் எடுத்தா கப்பலுக்குள்ள இருப்பாரு. அங்கே உட்காந்து எழுதிட்டே இருப்பாரு. ஏன்னா நம்ம போற படத்துக்கு சாயல் வந்துடக்கூடாது. போன படம் மாதிரி தான் கமர்ஷியலா இருக்கணும். ஓங்கி அடிச்சா 1.5 டன் தான், இது பாஞ்சு அடிச்சா 10 டன் மாதிரி இருக்கணும்ன்றது முடிவு. ஆனா அதுவே வேற மாதிரி ஏதாவது வந்துட்டா பெட்டரா இருக்குமேன்னு சொல்லி தேடி அலைஞ்சோம். எல்லாரும் பத்தி சொல்ற வைக்கிறேன். இன்னொரு விஷயம் ஜியை பத்தி சொல்லணும். அதாவது இந்த படத்துல அவரு ஒரே வார்த்தையில சொல்லிக்கலாம். இந்த படத்துல இப்போ இவர் இருக்கிற தோட்டத்தை மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% பெருசா இருந்தாரு. ஒரு 20 நாளுக்குள்ள அடுத்த படத்துக்கு கௌதம் சார் படத்துக்கு தயாராயிட்டாரு. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் ஒர்க் தான் படத்துல ஃபுல்லா போட்டிருக்காரு. அது ஃபுல்லாகவே படத்தில் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆதரவு இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.